கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த புதிய நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 12ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பலப்படுத்தும் கிறிஸ்து. எனக்கு பிரியமானவர்களே, காய்ந்து போன செடிக்கும் அணையப் போகின்ற விளக்கிற்கும் இந்த உலகத்திலே யாரும் முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. ஏனெனில் ஒரு செடி இல்லை என்றால் அது இருந்த இடத்தில் வேறொரு செடியை வைத்துக் கொள்ளலாம் என்றும், ஒரு விளக்கு இல்லையெனில் வேறொரு விளக்கின் மூலமாக வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்பதுமான சிந்தனைதான். காரணம், மக்களுக்கு இந்த உலகத்திற்கு தேவை செடியின் மூலம் கிடைக்கும் கனியும் விளக்கின் மூலம் கிடைக்கும் வெளிச்சமும் தான். ஆனால் எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தேவனுக்கு தேவையானது அதன் ஆதாரமாகிய செடியும் விளக்குமே ஆகும். அந்த செடி கனி கொடாததற்கு காய்ந்து போனதற்கான காரணத்தையும் விளக்கு அணையப் போவதற்கான காரணத்தையும் அறிந்து அதற்கு மறுவாழ்வை கொடுப்பதே கடவுளின் விருப்பம் மற்றும் திட்டமாகும். தேவ கிருபையை பல விசுவாச குறைச்சல், பலவீனம், ஆவிக்குரிய அனுபவ குறைவு போன்றவற்றினால் இழந்த விசுவாசிகளை தேடி கண்டு அவர்களுக்கு ஆத்தும விடுதலை ஏற்படுத்துவதும் சரீர விடுதலையை ஏற்படுத்துவதும் தன்னுடைய முக்கிய செயலாக கடவுள் கருதி ஒவ்வொரு மனிதனையும் தேடி அலைந்து அழைத்து கொண்டிருப்பவர்தான் நம் தேவகுமாரனாகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து. எனக்கு அன்பானவர்களே, நான் விசுவாசத்திலும் தேவ அன்பிலும் குறைவுள்ளவனாக இருக்கிறேன் என்ற தாழ்வு மனப்பான்மை நமக்கு எழுகின்றதா? கலங்காதீர்கள். உங்களை தேற்றுவதற்காகவும், உங்களை அவருடைய மந்தையில் சேர்த்துக் கொள்வதற்காகவும், உங்களை ஆஸ்வாதங்களையும் அற்புதங்களையும் மேன்மைகளையும் பெற்றிருப்பதற்காக அழைக்கவும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். விசுவாசமாயிருங்கள். தேவனுடைய கிருபையை சுதந்திரமாய் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே அது போன்ற கிருபைகளை, நன்மைகளை இந்த நாளில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வழங்கட்டும். ஆண்டவரை நோக்கி பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த உலக வாழ்க்கையில் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளை நிமித்தமாக ஒருவேளை கடவுளே நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள தவறியிருந்தால், தேவரீர் இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தாமே மன்னித்து ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருபைகளையும் நன்மைகளையும் வழங்குவதற்கு நீர் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அது போன்ற மனநிலையில காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாளிலே நீர் தெய்வீக சமாதானத்தையும் ஆறுதலையும் சுகத்தையும் பலத்தையும் விடுதலையும் கொடுத்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாய் நீர் ஆசீர்வதிக்கும்படி மீட்பரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.